participants are Shivakarunya, Hasana, Sri Ravina, Rakshia, Srinidhi and Movika. நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம். இந்த பையன்தான் நம்ம கதையோட கதாநாயகன். இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வரான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியலை. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. சரியா படிக்கலனா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலைப்பாரு. படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பயின்ற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடித்தான் படிக்க வைக்க முடியும். எறும்பு ஊற கல்லும் தேயுற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றணும். அறிவுரை சொல்றாரு. ஆனா பையன் கேட்கல. போப்பா, பள்ளிக்கூடம் போறதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அப்பாவுக்கு கோபம் வர்றது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்ட அம்மா வெளியே வராங்க. ராசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். ராசா, நீ படிக்கலன்னா உன்னை ஊருக்குள்ள யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க ராசா. அடமலை விட்டாலும் செடிமலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விடமாட்டாங்க போலன்னு நினைச்ச பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவனுக்கு படிக்கவே பிடிக்கல. நினைச்சதான் கழுத எடுத்ததா ஓட்டோங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு பார்க்கறான். அங்க எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா? போ போ, உனக்கு தான் வேற வேலை இல்ல. குடல் கூழுக்கு அழகுதான், கொண்ட பூவுக்கு அழகுதான். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் எனது குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நெய் எல்லாம் சேகரிக்கணும். நான் போறேன், நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட விளையாடு. தேனி தேனி, என் கூட விளையாட வரியா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்குலாம்பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. உன்னை போல ஒரு ஆள் எங்கள் கூட்டத்தில் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு. போ. 1000 தேன் இருக்கு. நீ தேன் எடுக்கலன்னா குறைஞ்சா போயிடும். நான் போறேன்ப்பா. பையன் கொஞ்ச தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசல்ல பொதிமாடு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. மாடே, நீ சும்மா தானே நின்னுக்கிட்டு இருக்க. நீ என் கூட விளையாட வரியா? என்னது, சும்மா இருக்கிறேனா? காவடி பாரம் சுமைக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்பம் உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புலி கேட்கும், இல்லாதவனுக்கு பசி கேட்கும். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புலி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரலை, நீ போய் அந்த முயல் கூட விளையாடு. முயலே முயலே, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வேளாங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்திருக்கியே. வா வா விளையாடலாம். அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் நீ சொல்ற மாதிரி முதலில் படுத்து தூங்கினதுனால ஆமையிடம் தோத்து போயிட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தியாகணும். அதனால வேகமா ஓடணும். நீ அதோ இருக்கிற நாய் கூட போய் விளையாடு.
நாயே, நாம 2 பேரும் விளையாடலாமா? விளையாடுவதா? இல்லை இல்லை, எனக்கு வேலை இருக்கிறது. வீட்டை பாதுகாக்க வேண்டும். என் முதலாளி வெளியே சென்றுள்ளார். தோட்டத்தில் உள்ள காய்கறி, பழங்கள், பிற விலங்குகளோ மனிதர்களோ எடுத்து சென்று விடாமல் நான் கவனிக்க வேண்டும். இதுவே எனது கடமை. நீ இப்போது இங்கிருந்து சென்று விடு. அந்த பையன் கார்த்திகை மாசம் பிறைய கண்டா மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிருச்சுன்னு நினச்சி அந்த குட்டி சுவர் மேலே ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழைய சுவர், வளையல வேற நல்லா ஊறி இருக்கு. இவன் ஏறி குதிச்சதும் பொழ பொழன்னு இழிஞ்சு விழுது. அதில் இருக்கிற பூச்சி, எறும்பு, வண்டு எல்லாம் வெளியே வருது. அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதியில்ல, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கோம். உனக்குத்தான் வேற வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளெல்லாம் இப்படி உடச்சிட்டியே. எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோடு அவன் கையிலையும் கால்லையும் ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது. அழுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வழி பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடுறான். அம்மாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான் அப்படிங்கிற மாதிரி காட்டுலையும் மேட்லையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்றான். அம்மா அம்மா, ஊர்ல எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. எறும்பு, தேனி, மாடு, முயல், நாய் எல்லாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. என் கூட யாருமே விளையாட வரல. எனக்கு இப்போ தான் புத்தி வந்துச்சு. என்னோட வேலை படிக்கிறது. நானும் சும்மா இல்லாமல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிப்பேன் அம்மா. வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்வேன் அம்மா. பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படிந்து ஒழுக்கம் உள்ள பையனால் வாழுவேன் அம்மா. அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியா படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இத்தோட கதை முடியுது. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. Thank you, dear, for your outstanding performance. Let's welcome Sharomina and Saju Krishna on stage to sing a song.